அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். வீடியோ போட்டு ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை. மாமி மவுத்தில் கொஞ்சம் அதிகமாக அழுகவும் பார்த்திங்கன்னா அல்சர் பெயின் இந்த மாதிரி வந்துருச்சு. அதனால தான் வீடியோ வந்துட்டு போட முடியல. ஸோ இது வந்துட்டு ஒரு ஈவினிங் எடுத்த ரொட்டீன் தான். ரெசிபி எதுவுமே இல்லை. இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான ரெசிபீஸ் வந்துட்டு இருக்குது. உங்கள் மாமிக்கு என்னாச்சு சொல்ல மாட்டீங்க, சொன்னீங்கன்னா ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கால் மெசேஜஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. இன்ஷால்லா அங்கே மாமாட்ட கேட்டுட்டு அடுத்து வர லாங் வீடியோவில் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். லாங் வீடியோவுமே இன்னும் ஷூட் பண்ணலை. ஷூட் பண்ணிவிட்டு இன்ஷால்லா சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். மாமி மவுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, துவா செய்கிறோம் சிஸ்டர் அப்படின்ட்டு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்துட்டு நமக்கு எதுவுமே நிரந்தரமே இல்லை. அடுத்த நிமிஷம் வந்துட்டு நிரந்தரம் இல்லை. அது மட்டும் நான் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருந்தவங்க, அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தவங்க இப்படி மவுத்தாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. ஸோ இருக்க வரைக்குமே யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாரோட மனசையுமே காயப்படுத்தாமல் இருக்க வரைக்கும் நம்மளோட லைஃப்பை நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கிறத வச்சு மனநிறைவோடு வாழ்ந்துட்டு போயிடணும். ஏன்னா அடுத்த நிமிஷம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிரந்தரமே இல்லை. என்ன நடக்குது, அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு இதே இல்லாமல் இருக்குது. உண்மையை சொல்ல போனோன்னா இவங்க மவுத்துக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமுமே அதிகமாயிருச்சு. ஏன்னா எல்லாருமே சொல்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் வந்துட்டு நமக்கு நிரந்தரமே இல்லை. நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய மோட்டிவேஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் பண்ணுவீங்க. இது யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு பயப்படுத்துறதுக்காக சொல்லலை. இருக்க நாட்களை வந்துட்டு நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு மினி விலாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோடு வரப்போகுது. வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.